அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை வழங்கலாம். திருநெல்வேலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த நிலையில் இன்று கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை மர்ம நபர்கள் சூறையாடப்பட்டது. தற்போது பெரும்பாலும் காவல்துறையினர் சம்பவத்தில் விசாரணை நடத்தி பெற்றோர் அவங்க குடும்பத்தினரிருந்து சமரசப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் தலைமையில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில திருமணத்தின் வீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் வீட்டால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. 6 வருடங்களாக ஒருவர் காதலித்து இருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கலப்பு திருமணம் செய்து வைத்ததாக பெண் வீட்டார் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை வைத்து புகுந்து கண்ணாடி மற்றும் நாற்காலிகள் உடைத்து தாக்கம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக முதல்கட்ட போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். தீவிரமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பெண் வீட்டாரிடம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறார்கள். காசன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.